வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரிஷபராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025க்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை ரிஷபராசிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ரிஷபராசிக்கு 11ஆம் இடமான மீனம் ராசிக்கு இந்த முறை வருகிறார். அப்படி அவர் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய பார்வை அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு 1, 5, 8ஆம் இடங்களை பார்க்கிறார். அப்போ 11ஆம் பாவகம் பாதிக்கப்படும், 1ஆம் பாவகம் பாதிக்கப்படும், 5ஆம் பாவகம் பாதிக்கப்படும், 8ஆம் பாவகம் பாதிக்கப்படும். எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த சனிப்பெயர்ச்சி, இந்த 2.5 ஆண்டு காலம் கழித்து அடுத்த சனிப்பெயர்ச்சி வருது இல்லையா, அந்த சனிப்பெயர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கான 7.5 சனியினுடைய துவக்கம் ஆரம்பிக்கும். 7.5 சனிக்கு விரயச்சனி என்பது அடுத்த சனிப்பெயர்ச்சியில் ஆரம்பிக்கும். அப்படியே அடுத்த சனிப்பெயர்ச்சியில் ஆரம்பித்து அவர் விரயச்சனியாக உங்களுக்கு வரும்போது, அவர் உங்களை ஈஸியாக ஆட்டி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெயர்ச்சியில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் மேற்கொண்டு சொன்னேன் இல்லைங்களா, 11ஆம் இடம், 1ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், இதில் பூரா உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். அளவு கடந்த நன்மையை கொடுப்பார். அதுலேயும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் விபரீத ராஜயோகங்கள் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா சொல்லவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப நன்மைகள் நடக்கும். அந்த நன்மைகளில் தான் நீங்கள் உஷாராக இருக்கணும். அதுதான் இங்கே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். நமக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு செயலிலும் ஏற்படக்கூடிய லாபத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம் அப்படிங்கிறது 11ஆம் இடம். 1ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட திறமை வெளிப்படுறது, அதே மாதிரி நம்மளுடைய தனிப்பட்ட புகழ், பெருமை, இதெல்லாம் வெளிப்படக்கூடிய இடம் அப்படிங்கிறது 1ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது நாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். பூர்வ புண்ணிய இடமும் அதுதான், குலதெய்வம் சம்மந்தப்பட்ட இடமும் அதுதான், அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இடமும் அதுதான். அப்போ காதல் உருவாகக்கூடிய இடமும் அதுதான். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் உருவாகக்கூடிய இடம் அப்படிங்கிறதும் அதுதான். 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய இடம். திடீர்னு புதையல் கிடைக்கிறது, லாட்ரி கிடைக்கிறது, சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்ல உங்களுடைய உழைப்புக்கு மிஞ்சின விஷயங்கள்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம். அப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பூரா அப்படியே கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம். 1, 5, 8, 11 இந்த இடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு அளவு கடந்த மன மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள். இது ரிஷபராசிக்கான ஒரு சான்ஸ். ஆனால் அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். அடுத்து என்ன வருங்கிறத மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆதாயத்தையும் லாபத்தையும் மகிழ்ச்சியையும் எந்த விதத்தில் நாம் அணுகணும், எப்படி பயன்படுத்தணும், எப்படி அதை நம்ம முதல்ல அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி நீங்கள் அதிகபட்ச பாதிப்புக்கு ஆளாக மாட்டீங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு சில புது தொடர்புகள் அல்லது பழைய தொடர்புகள்லேயே சில புது வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அப்படி இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு பிரச்சனை சொன்னேன் இல்லையா, அடுத்த 2.5 ஆண்டு காலம் கழித்து அதில் மாட்டாமல் தப்பிக்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நிறைய வாய்ப்புகள் வரும். பணம் அங்கே சான்ஸ் இருக்குது, இங்கே சான்ஸ் இருக்குது, அதில் செஞ்சால் பணம் வரும், இதில் செஞ்சால் பணம் வரும்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு தூண்டுதல் அப்படிங்கிறது கிடைக்கும். பணத்தையும் கண்ணில் காட்டும், நம்பிடுவீங்க, நம்பி இறங்கிடுவீங்க, பின்னாடி மாட்டிக்குவீங்க. சரிங்களா? அதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமம். ஸோ நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். அப்படிங்கிறதுனால உஷாராக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். உஷாராக இருந்துக்கிட்டு கரெக்டான ஆதாயங்கள், நியாயமானது, சட்டத்திற்கு உட்பட்டது, தர்மத்திற்கு உட்பட்டது, குறிப்பாக தர்மத்திற்கு உட்பட்டது, இந்த விஷயங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சரி ரொம்ப ஃபில்ட்ரேஷன் இருக்கணும். அதெல்லாம் இருந்தது அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு அந்த பாதிப்பு அப்படிங்கிறது அவ்வளவா இருக்காது. சரிங்களா? ஸோ ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது
ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. எவ்வளோ பரல் இருக்குது, தசாபுத்தி எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது, தசாபுத்தியில் என்ன மாதிரி அம்சங்கள் வந்து இப்போ உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் இது பண்ணுங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்து உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியெலாம் வருது. அதனுடைய தாக்கமும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த சனி பயிற்சியோடு சேர்ந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு வரும். அது பின்னாடி உங்களுக்கு வந்து குரு பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் வரும்போது சொல்கிறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு வீடியோக்கள் வரும். எல்லோருக்கும் எல்லா தகவல்களும் பரிமாறுவதற்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். பிரபஞ்சம் எல்லோருக்கும் உதவட்டும். நன்றி, வணக்கம்.